இதோட மதிப்பு $1 கோடி. ஏன்னா இது லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முந்தியது. ஹலோ, நம்ம தேடின ஸ்டாச்சு இங்கதான் இருக்கு. வாங்க போலாம். நில்லுங்க. லட்டு சிங் சார், அந்த வண்டியை உடனே நிறுத்துங்க. நில்லு, மரியாதையா நில்லு. நான் சொல்றேன்ல நில்லுன்னு. நில்லு. ஹை ஹை. நிறுத்துக்கடா, வண்டியை நிறுத்துக்கடா. டேய் சொல்லிட்டு வண்டியா? நான் சொல்றத கேள்றா. டே வண்டியை நிறுத்துறா. நிறுத்துப்பா, நிறுத்து. என் வண்டியை நிறுத்து. வண்டியை நிறுத்து. வண்டியை நிறுத்து. என்னையாவது இறக்கி விடு. அட அட சொல்றத கேளு. நிறுத்து. போலீஸ்காரனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதையாவது காப்பாத்து. நான் வந்துட்டேன். ஏ கான்ஸ்டபிள், சேஸ் பண்ணு. அப்படியா? நம்ம கையில இருந்து தப்பிக்க கூடாது. போறேன் சார். அட என்ன கூட்டிட்டு போ. ஓ பாயா பின்னாடி. நான் சொல்றது கேளு. சாரி சார். பாட்டு. நான் ஏறிக்கிறேன். போ போ, இன்னும் வேகமா போ. ஓகே சார். அந்த திருட்டு பசங்க ரொம்ப பழமையான சிலையை திருடிட்டு போயிட்டாங்க. திருடிக்கிட்டு போயிட்டாங்களா? எப்படி திருடிக்கிட்டு போனாங்க? என்னோட ஏரியாவுல திருட்டா? இந்த லட்டு சிங் ஏரியாவிலேயே திருட்டா? அவன் எப்படி என் கையில இருந்து தப்பிச்சு போவான்? என்னோட பேர் லட்டு சிங். சும்மா சாதாரணமா ஃபேமஸ் ஒன்னும் ஆகல. இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற திருடனும் இங்க இருந்து 20-30 கிலோமீட்டர் அப்புறம் இருக்கிற திருடன் கூட திருட மாட்டான். ஏன்னா லட்டு சிங் வந்து 2 ரூபாய் தான். என் பேரு விட லட்டு சிங்கா இருக்கலாம். அட நான் கார் சாரமானவன். என்ன டைலாக் சரியா இருக்கா? ஆடாடாடாடா, என்ன தங்கமா டைலாக் பேசுறாடா தம்பி.
இது லட்டு சிங் பேரு மூல முடுக்கிற எல்லாருக்கும் தெரியும்ல. சார் அவங்க இந்த இடத்துல இருந்தா எங்கேயோ காணாம போயிருக்காங்க. ஆனா அவங்களோட கார் இங்கதான் இருக்கு பாருங்க. நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. இனி அந்த திருட என் கையில இருந்து தப்பிக்க முடியாது. அந்த பொருள் எல்லாம் எவ்வளவு காஸ்ட்லியான போட்டு அத நீங்க கீழே போட்டு விளையாடுறீங்களா உங்களை? இந்த சிலை பார்க்கதான் ரொம்ப பழசு, ஆனா வித்த அத்தனையும் காசு. பல்வான் சிங், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சிலைகளோட மதிப்பு கோடிக்கும் மேல இருக்கலாம். பல்வான், சந்து, சப்பு அண்ட் ஃபாஸ், இந்த சிலை எல்லாத்தையும் நல்லாவே பேக் பண்ணுங்க. நம்மள தேடிக்கிட்டு இருக்கிற போலீஸ் கொஞ்சம் அமைதியாகிற வரைக்கும் இது இங்கேயே அமைதியா இருக்கட்டும். எல்லா பிரச்சனைகளும் சரியானதுக்கு அப்புறமா இது நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கொண்டு போய் அதுக்கப்புறமா வித்துடலாம். வித்துட்டா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். வாங்க, நம்ம மறுபடியும் இந்த இடத்துக்கு போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நிச்சயமா அவங்க காணாம போன இடத்துல அவங்க தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும். புரியவே மாட்டேங்குதே, அவங்க திடீர்னு இந்த இடத்துல இருந்து எப்படி காணாம போனாங்க? ஒருவேளை அவங்க எல்லாரும் பணம் கொள்ளையடிக்கிற ஏலியனா கூட இருக்கலாம்ல. அவங்க கீழே போயிருக்காங்க. நீங்களா இங்கேயே இருங்க, நான் உள்ள போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன். ஏலியன் கிட்ட கன் எல்லாம் இருக்கும்பா. யுடி கண்டதெல்லாம் நினைச்சு பயந்துட்டு இருக்காத. ஹே டாகி, இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ போய் சிவாக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அவனுக்கு உடனே ஹெல்ப் பண்ணு. என்னாச்சு டாகி? அங்க ஏதாவது இருக்கா என்ன? குட் டாகி, வெரி குட். நீயும் என்ன மாதிரியே சூப்பரா திருடங்களை பிடிக்கிற. வா, உள்ள போய் பார்க்கலாம். அட பயப்படாத, இப்ப நம்ம உள்ள போக போறது இல்ல, வெளியே தான் போக போறோம். இந்த விஷயத்தை நம்ம முதல்ல லட்டு சிங் சார் கிட்ட சொல்லி ஆகணும். லட்டு சிங் சார், கமன். இந்த இடத்துல ஒரு பழைய சுரங்க பாதை இருக்கு. அவங்க அங்கதான் பதுங்கி இருக்காங்க. கான்ஸ்டபிள், டீ சாப்பிட்டது போதும், வா வண்டியை எடு, வெளியே போகணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இதுக்குள்ள ஒரு சுரங்க பாதைக்கு வழி இருக்கு. அவங்க அதுக்குள்ளதான் பதுங்கி இருக்கணும். வாங்க, அங்க போய் தேடி பார்க்கலாம். அதுக்குள்ள லட்டு சிங் சாரும் வந்துருவாரு. சப்பு, சிலையை திருடுறது நாம, பத்திரமா கொண்டு வரது நாம. ஆனா சிலை பாஸுக்கு தான் சொந்தமா? ஒட்டுமொத்த காசும் பாஸே எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் கேட்கும் போது எரிச்சலா வருது. நீ சொல்றது சரிதான். வா, இந்த சரி எடுத்துட்டு நாம இங்க இருந்து ஓடி போயிடலாம். அப்புறம் நாம இதை வித்துட்டு கோடீஸ்வரன் ஆயிடலாம். இந்த சிலையை நம்ம 2 பேர் வித்ததுக்கு அப்புறம் நம்ம கையில நிறைய காசு இருக்கும். நமக்கு நாமளே தான் பாஸ். இவர்கிட்ட வேலை செய்யணுன்ற அவசியம் இல்ல. சின்ன பசங்களா, அந்த சிலை தான் பார்க்க பழசு, ஆனா அது வித்த கிடைக்கும் நிறைய காசு. காசுக்காக மனுஷன் எப்படியெல்லாம் யோசிக்கிறான், பரவாயில்லையே. பல்வான் சிங், உன்னோட பாச பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தோணுதா? என்னோட பார்வையில இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. பல்வான் பாய், நம்ம சாருக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? எந்திரிச்சு விடு, நம்ம சீக்கிரமா இங்கிருந்து ஓடிடலாம். சீக்கிரம். பாப்பா சிவா,
நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. சார் அது உங்க வாய்ஸ் தான் சார். எக்கோவா கேக்குது சார். சிவா அட போலீஸ் வந்துட்டாங்க. இந்த பசங்க யாரு? இவனுங்க நம்ம இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? ஏய் நில்லு, ஒழுங்கா அந்த சிலையை எங்க கிட்ட கொடுத்துட்டு போயிரு. இது எங்க வித்தா சிட்டியோட மியூசியம்க்கு சொந்தமானது. டேய் பையா, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பு, உன் வேலையை மட்டும் பாரு. எங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு யோசிச்சு கூட பார்க்காத. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய். நீங்க சீக்கிரமா போய் லட்டு சிங் சாரை கூட்டிட்டு வாங்க. அது வரைக்கும் நான் இவங்களை பாத்துக்கிறேன். இந்த சிலையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பழசு தம்பி. ஆனா வித்தா அத்தனையும் காசு. நீ ரொம்ப சுட்டித்தனமா இருக்கியே. உன்னோட பேர் என்னப்பா செல்லம்? சிவா. என்னோட பேரு சிவா. போலீஸ் இங்க வந்துருச்சு, உங்களால தப்பிச்சு போக முடியாது. நீங்க இங்க நல்லா மாட்டிக்கிட்டீங்க. இந்த சொரங்கத்துக்குள்ள இந்த சிங்காரா இருக்கிற வரைக்கும் யாராலும் என்ன தொடக்கூட முடியாது, புரிஞ்சுக்கோ. நான் கிளம்புறேன், நீங்களும் ஜாக்கிரதா இருங்க. ஏய், ஆமா இந்த சைக்கிளை நீ எங்கடா வாங்குன? ரொம்ப நல்லா இருக்கு, நான் ஓட்டி பார்க்க போறேன். என்னதான் ஆகுது? போற நீ ஒரு இடத்துல இல்ல. போதும் போதும் விட்டு, இதுக்குள்ள வலிக்குது. எல்லாமே தப்பு தப்பா போயிட்டு இருக்க. இந்த பையன் வந்தா போலீஸ் வந்து இருக்கு. என்னோட ஆளுங்களை என்னை ஏமாத்த வேற பாக்குறானுங்க. இதுக்கு மேலே இங்க இருக்கிறது நிச்சயமா பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். நான் இந்த 3 சிலைகளை எடுத்துக்கிட்டு முன்னாடி கிளம்புறேன். நீங்க எல்லாருமே மத்த சிலைகளை எடுத்துக்கிட்டு பின்னாடியே வாங்க. நம்பர் 2 இடத்துக்கு.
ஏய், நில்லு. இவன் பையனா இல்ல வவ்வாலா? அந்த பேக் எனக்கு வேணும். அவனை பிடிங்க சீக்கிரம். ஏய். ஏதோ சின்ன பையன் உன்னை பார்த்து போயிடுற. இல்லைன்னா அவனை ஒரு வழி பண்ணிடுவேன். அந்த பையன் கொடுத்துட்டீங்கிறது கிளம்பி போயிடு. சின்ன பையா, சைக்கிள் ரொம்ப நல்லா ஓட்டுனா தாங்கும். ஆனா ஒரு சைக்கிளை வச்சுக்கிட்டு இந்த சிங்காராவை தோக்கடிக்க பார்த்த பாத்தியா? அது நடக்காது. சிவா, சிலையை எடுத்துட்டு அவன் அந்த வழியா தான் போய்கிட்டு இருக்கான். சீக்கிரம் என் கூட வாங்க. இங்க வரியா தங்கம்? தைரியம் இருந்தா வந்து சிலைய வாங்கிட்டு போ. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. உன் கையில இருக்க அந்த சிலை விதா சிட்டிக்கு சொந்தமானது. சிவா, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து.
தம்பி சிவா என்ன காப்பாத்துப்பா சொல்றல காப்பாத்து ப்ளீஸ் தம்பி காப்பாத்து எங்க இருக்கிறான் அவன்? கீழே சார். அவன் முகத்துல நான் ஒரு குத்து குத்தணும். அங்க பாருங்க நல்லா தொங்கிட்டு இருக்கான். என்ன காப்பாத்து சிவா என்னாச்சு சார்? தப்பு பண்ணல, தொங்கு தங்கம் தொங்கு. இப்ப எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். ஐ, சட்டத்தோட கைகள் ரொம்ப பெருசு. சிவா இந்த சிலையை நீங்க எப்படி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? அதெல்லாத்தையும் நான் சொல்றேன் விளக்கமா. சொல்லுங்க சார். எல்லாரும் சொல்லுவாங்க சட்டத்தோட கைகள் ரொம்ப பெருசுன்னு. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், சிவாவோட கைகள் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆமாவா இல்லையா? ஆமா சார், ஆமா சார். லட்டு சிங்கா தொக்கா. நீங்க லட்டு சிங்